ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என் மேலே வச்சிருக்க அன்பும் பாசமும் பக்தியும் நம்பிக்கையும் என் மனசை குளிர்விச்சிருச்சு. அதனால தான் உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக என்னுடைய கைகளை தொட சொன்னேன். இந்த நிமிஷம் நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு அள்ளித்தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணும் நீ நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கை தான் சிறந்தது. ஏன்னா வாழ்க்கையில் வெற்றிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. எதை நீ வெற்றின்னு சொல்கிற? சொந்த வீடு கட்டி வாகனம் வாங்கி வீட்டில் எல்லாருமே நல்லா நகை போட்டு ஆடம்பரமாக அழகாக இருக்கிறதா? கிடையாது. அதை விட சிறந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறவங்களும் இருக்காங்க. எப்போவுமே நீ வெற்றி பெற்றுட்டங்கிறத மற்றவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. வெற்றி என்பது மற்றவங்களால கொடுக்கப்படுது. ஆனால் மன நிறைவுங்கிறது உன் மூலமாக உனக்கே உனக்குள்ள கொடுக்கப்படுவது. என்ன ஆனாலும் மனநிறைவோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கான எல்லாத்தையும் நல்லதாக செய்கிறேன். உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு எல்லையற்ற ஊக்கத்தோடும் தளர்வில்லாத நெஞ்சுறுதியோடும் சளைக்காத உழைப்போடும் நேர்மையான வாழ்க்கையில் நீ பயணம் செய்யும் போது நிச்சயமாக நீ நினைச்ச காரியத்தில் வெற்றி பெற்றே தீருவாய் என் செல்லமே. எப்போவுமே உன்னுடைய எண்ணங்களில் நீ கவனமாறு. அதாவது உன்னுடைய சிந்தனைகள் தான் உன்னுடைய சொற்களாக மாறுது. அப்போது சிந்தனைகள் சரியாக இருந்தாதானே பேசும் வார்த்தைகள் சரியாக இருக்கும். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தான் நீ செயலாக மாத்துற. அப்போ செயலிலும் கவனமாக இரு. அதுவே ஒரே விஷயத்தை ஒரே செயலை தொடர்ந்து தினமும் செய்யும் போது அதுவே உனக்கே தெரியாமல் பழக்கமாக மாறி போயிடும். அதனால பழக்கத்திலும் கொஞ்சம் கவனமாக இரு. ஏன்னா உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தானே ஒழுக்கங்களாக மாறுது. ஒழுக்கத்தில் நீ கவனமாக இருக்கும்போது அந்த ஒழுக்கமே உன் வாழ்க்கையாக மாறி போயிடும். யாராவது ஒரு சிலர் உன்னை ஒரு அடி அடித்தாங்க அப்படின்னா நீ திருப்பி அடிக்கணும்னு இல்லை. அதாவது யாராவது ஒரு சிலர் உனக்கு துரோகமோ கெடுதலோ செய்யும்போது நீ மறுபடியும் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காம அந்த பொறுப்பை இந்த சாயப்பா கிட்ட விட்டுடு. நீ ஒரு அடி எடுத்து வச்சினா உன்னை 10 அடி தள்ளி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் ஒரு அடி என்ன மேலும் மேலும் அடியெடுத்து முன்னேறி போய் வெற்றியை தொட்டிடணும் என் செல்லமே. நீ கஷ்டங்களை கண்டு கண்கலங்கவே கூடாது. வீரத்தோடும் விவேகத்தோடும் வெற்றியோடும் இந்த உலகத்திலே நான் தான் உயர்ந்தவன்கிற எண்ணத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை விட்டு விலக நினைக்கிறவங்களுக்கு நீ பாரமாமல் இருப்பது தான் உன் மதிப்புக்கு நல்லது. யார் உன்னை வேணா நினைக்கிறாங்களோ, யார் உன்னை ஒரு பெரிய பாரமாக நினைக்கிறாங்களோ அவங்க அப்படி நினைக்கும் போதே அவங்கள விட்டு ஒதுங்கி நின்றுட்டினா நாளடைவில் அதையும் என்னங்கிறது அவர்களுக்கு தானாகவே. நீ ஒருத்தரை பற்றி தப்பான செய்திகளை கூறி அவங்கள அழிக்கணும்னு நினச்சினா இன்னொருத்தன் அதே வேலையை உனக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பான். மற்றொரு இடத்தில் உன்னை மிக கேவலமாக சொல்லி அழிக்கக்கூடிய செயல் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நீ யாருக்கு எதை செய்றியோ அதை இன்னொருவன் உனக்கு அதையே பல மடங்காக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ செய்கிற நல்லதும் கெட்டதும் தான் உனக்கு வந்து சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் ஏற்றுக்கோ. எது உன்னை விட்டு போனாலும் அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என்ன ஆனாலும் என்ன போனாலும் சரின்னு அதை ஏற்றுக்கவும் தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிஞ்சிருச்சுன்னா மகிழ்ச்சியையோ அமைதியையோ தேடி நீ ஓட வேண்டியதில்லை. எல்லாம் தானாக உன்னை தேடி வரும். உண்மையில்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது தானே நல்லது. மனிதர்கள் எல்லாத்துக்குமே ஆசைப்படுறீங்க, ஆனால் அதை அடைவதற்கு முயற்சி செய்றீங்களான்னு கேட்டால் அது முழுசாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆசையே இல்லாமல் சும்மா முயற்சி செஞ்சு பயனும் இல்லை, முயற்சியே இல்லாமல் சும்மா ஆசைப்பட்டும் பயனே இல்லை. எப்போவுமே எந்த விஷயத்தை அடைவதற்காக ஆசைப்பட்டாலும் அதற்கு முழு மூச்சாக முயற்சியும் செய்ய பழகு. நேற்று செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செஞ்சா நீ சோம்பேறி, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கே செஞ்சுட்டா நீ சுறுசுறுப்பாளன். அதுவே நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையையும் இன்னைக்கே செஞ்சு வச்சுட்டா நீ வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறிவிடுவாய். எப்போவுமே நாளைக்கு அப்புறம்னு தள்ளி வைக்காம எதுவாக இருந்தாலும் உடனே யோசித்து உடனே செயல்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லவே. நாளைக்கு நல்ல காரியம் செய்கிறேன், நாளையிலேருந்து நல்ல பழக்கத்தை பழக்கப்படுத்திக்கிறேன்னு சொல்கிறவன் நிச்சயமாக முட்டாள்தான். ஏன்னா அறிவுள்ள எந்த மனிதரும்
நாளைக்கு செய்ய வேண்டியதை நேற்றே செஞ்சு முடிச்சவங்களாக தான் இருப்பாங்க. மொத்தத்தில் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்குது. கடமையை செஞ்சால் வெற்றி, கடமைக்கு செஞ்சால் அது தோல்வி ஆகிவிடும் என் செல்லமே. வாழ்க்கையில் கவலைகளையும் கஷ்டங்களையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கைன்றதை புரிஞ்சுக்கணும். கவலையும் கஷ்டமும் அவமானமும் தோல்விகளும் தேவையில்லாத பழிச்சொற்களும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் கேளிக்கை பேச்சுகளும் உன்னை நோக்கி வரதான் செய்யும். ஆனால் இது அத்தனையுமே கடந்துதான் நீ வாழ்ந்தாகணும். இது எல்லாத்தையும் கடந்து போகாம யாராலுமே வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறது தானே வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நீ துணிஞ்சு சவாலான காரியங்களில் இறங்கும்போது அது நிச்சயமாக உனக்கு நன்மையாகத்தான் முடியும். எப்போவுமே ஒரு விஷயத்தை செஞ்சாதானே தெரியும் அதில் எது சரி எது தப்பு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு. எதுவுமே செய்யாமல் எப்படி எல்லாத்தையும் கற்றுக்க முடியும்? முதல்ல காரியத்தில் இறங்கி அதை செஞ்சு பாரு. அது சரியாக வந்துச்சுன்னா வெற்றி, சரியாக வராத தோல்வி அடைஞ்சதுன்னா அடுத்த முறை எப்படி வெற்றி பெறலான்ற விஷயம் உனக்கு புரிய வரும். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பு மிக்க பொக்கிஷங்கிறது நீ சேர்த்து வைக்கிற பொண்ணோ பொருளோ கிடையாது. உன் மேலே கடைசி வரைக்கும் பாசம் வைக்கிற முத்தான உறவுகள் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ சிரிச்சினாதான், நல்லா பேசினாதான் உனக்கு நட்புகள் உண்டாகும். நல்லா எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யும் போதுதான் உனக்கு நல்ல மனசு கிடைக்கும். என் மேலே நம்பிக்கை வைக்கும் போதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். எப்போவுமே உண்மையாய் உறுதியாய் உழைக்க ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிடும் என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக இரு. பசியை உணர்ந்து கொள். ஏக்கத்தை தேடி எதிர்பார்த்து அதற்கான அடைகிறதற்கான முயற்சிகளை செய். ஆனந்தமாய் உன் வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா அடுத்தடுத்து உனக்கு ஒரு இலக்கை வச்சு போய்கிட்டே இரு. தேவையில்லாத பேச்சுக்களிலும் தேவையில்லாத மனிதர்களிடமும் நீ போக வேண்டாம் என் செல்லமே. எது செய்யணுமோ எது நடக்கணுமோ அதில் மட்டுமே கவனம் செலுத்து. நீ யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு உனக்கு எத்தனை அடையாள அட்டைகள் வேணாலும் உன் கையில் இருக்கலாம். ஆனால் நீ மனிதன்கிறதை நிரூபிப்பதற்கு ஒரே ஆதாரம் அன்பு மட்டும்தான். எப்போவுமே அன்பையும் மனிதாபிமானத்தையும் விட்டு கொடுத்துறாத. எல்லாருக்கும் வாழ்க்கையில் 2 இருக்கும். ஒன்று அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை, இன்னொன்று எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுற அவர்களுக்கு கிடைக்காத வாழ்க்கை. முதல்ல கிடைக்காத வாழ்க்கையை நினச்சி யோசிக்காமல் வருத்தப்படாமல் கிடைச்ச வாழ்க்கையை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்படுறது போலவே நீ எதிர்பார்க்கும் வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் தைரியமாகவும் இருக்கணும், பாசமாகவும் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். அதற்காக தான் இந்த சாயப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம்தான் உன்னுடைய வாழ்க்கை. இந்த நிகழ்காலத்தில் நீ எல்லா செயல்களையும் சரியாக செய்யும்போது கடந்த காலமும் மறந்து போகும், எதிர்காலமும் மிக சிறப்பாக மாறிப்போகும். இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிற எதை நினைச்சும் வருத்தப்படாத. அனைத்தும் நல்லதாக நடப்பதற்காக நீ தேவைப்பட்ட, நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பதற்கான மனசோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே நீ ஆசைப்பட்டது போலவும் நீ எதிர்பார்த்தது போலவும் உன் வாழ்க்கை அழகாய் அமைவதற்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.